அண்மை செய்தி. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பிற்பகலில் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகாக சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமரை பிற்பகலில் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த முக்கியத்துவம் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவிலிருந்து கிளம்பிவிட்டார். அவர் மகாராஷ்டிராவின் கவர்னர் ஆளுநராக இருக்கிறார். தற்போது அவரை மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் வழியனுப்பி வைத்தார். அவர் சுமார் ஒரு 1.25 மணி அளவில் டெல்லியில் தரையிறங்குவார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பிரதமரையும் சந்திக்கிறார். அதாவது இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பிறகு முதன்முறையாக சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமரை இன்று டெல்லியில் சந்திப்பார். அதைத் தொடர்ந்து அவர் டெல்லியிலே இருப்பார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக நாளை இது என்டிஏவின் ஒரு பாராளுமன்ற கட்சி கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முறைப்படியாக பாஜக இவரை அறிமுகம் செய்யும். அதாவது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தான் துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்படுகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக முறையாகவும் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளும் அவருக்கு ஆதரவு வழங்கும். அவர் நாளை, அதாவது இந்த டெல்லியில் தான் முகாமிட்டு இருக்க போகிறார். அவர் பாஜகவின் மூத்த அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவரை வரவேற்று மற்ற தலைவர்கள் அவரை சந்திப்பது போன்ற மற்ற விஷயங்களில் அவருக்கு உறுதுணையாக இருப்பார் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல சிபி ராதாகிருஷ்ணன் அதாவது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியின் இல்லத்தில் தான், அதாவது அந்த தேர்தல் நடக்கும் வரை பிரகலாத் ஜோஷியின் இல்லத்தில் தான் அவர் தங்கியிருப்பார் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. காயத்ரி, நன்றி முகிலன். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.